எஸ், ஒரு டிரெக்டர் கம் ஆக்டர். நிறைய கல்ட் கிளாசிக் படங்களை வந்து கொடுத்துருக்கிறாரு. தனக்குன்னு ஒரு ஸ்டைல், தனக்குன்னு ஒரு ஜானரை வந்து உருவாக்கிக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். முக்கியமா நிறைய படங்கள் டிரெக்ட் பண்ணியிருந்தாலும் இப்போ சமீபத்தில் Thank you. Sorry, I interrupted. Sorry. I've been hearing this commentary for nearly 20 years, so it's better. Please. 9:45 வரைக்கும் கடைசி பேச ஆரம்பிச்சு. ஒரே டென்ஷனாக இருக்குது, எல்லாமே பேசிட்டாங்க. இது என்னமோ ஒரு பெரிய ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது, சினிமா ஃபங்க்ஷன் மாதிரி இல்லை. பொறாமையே இங்கே இல்லை. யூஸ்வலாக ஒரு சினிமா ஃபங்க்ஷன்னா பெரிய மயிர் மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே எல்லாருமே மயிர் மாதிரி பேசுகிறாங்க. ஆக்சுவலாக ஒரு முதல் படம், ஒரு குழந்தை ஒரு பெண் தாயாக மாறுகிற தருணம். அங்கேருந்து பேசுகிறவங்க எல்லாருமே பார்த்தேன். முதல் அவங்க ப்ரொடியூசர்லேருந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசினார். இந்த கான்ஃபிடென்ட்றது வந்து சும்மா இல்லை. அதாவது வந்து ஒரு 4 கோடி 5 கோடி ரூபாய் போட்டு ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இருக்கும், என்ன ஆக போகுது அப்படின்றது. ஆக்சுவலாக அந்த சஸ்பென்ஸுக்காக தான் நம்ம சினிமாவில் இருக்கிறோம். நிறைய காசு போட்டு ஈஸியாக கொஞ்சம் அப்படியே பணத்தை தள்ளி பணத்தை எடுக்கிற பிஸ்னஸ் இல்லை சினிமா. நிறைய காசு போட்டு திடீர்னு என்ன வேணால் நடக்கும். பட் அந்த டைட் ரோப் வாக்கிங் இல்லை, அதுக்காக தான் சினிமாவில் இருக்கும். ஸோ அந்த ப்ரொடியூசர் பேசின கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலி அவர் இனிமேல் சினிமா விட்டு போக மாட்டேன், இங்கே தான் இருப்பார். ஆக்சுவலாக அப்புறம் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் அடுத்த படம். ஸோ வந்து ஒரு 2 நாளுக்கு முந்தைய ஒரு க்ரூ வந்துச்சு, உள்ளே வந்து உட்காந்து பார்த்தா யார் டேரக்டர்னு பார்த்தேன். ஒரு பையன் வந்து உட்காந்தான். அவன் ஃபேஸில் சிகரெட்டு நிறைய அடிக்கிற மாதிரி ஃபேஸ் இருந்துச்சு. அப்போவே படம் ஹிட்டுன்னு தெரியும். ஆனால் நான் வந்து ஃபஸ்ட் படம் அடிக்கும்போது ஃபுல்லாக 100 சிகரெட் அடிப்பேன் ஒரு நாளைக்கு. அப்படியே ஃபுல்லாக இது 5வது எல்லாம் வந்து 120 சிகரெட்டு. அதாவது சிகரெட்டை பற்ற வச்சு இப்படி தான் அடிப்பேன். ஆக்சுவலாக அது அந்த டென்ஷன் இருக்கும். அந்த டென்ஷன் இருந்தால் தான் டேரக்டர் ஆக்சுவலி. ஸோ அந்த படம் நிச்சயமாக ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். அவனை பார்த்தவொன்னே நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் டைனோசர்ஸ்னு டைட்டில் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப வித்தியாசமான டைட்டில். அது கீழே ஒரு சப்டைட்டில் மட்டும், அது ரொம்ப கொஞ்சம் மோசம்னு வச்சுங்களேன். டைனோசர்ஸ்னு அது இன்னும் புரியவே இல்லை எனக்கு ஆக்சுவலாக. பட் ஓகே, ஏதோ சம் ஃபன், ஏதாவது யூ கிக் ஆன் யுவர் எப்படி சொல்கிறது, ஒரு லேட்டரல் கிக்கு மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அந்த பையனுடைய அந்த ஹீரோ பையன் வந்து என்கிட்ட பேசினான், ரொம்ப தாழ்மையோடு பேசினான். அப்புறம் முதலாவது இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், ஏன் நான் இப்போ திரும்பியும் டிஸ்கஷன் உட்காந்து தம்பி ஓடலாம், ஆனால் மணியாச்சு நான் ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னா, இல்லைடா நான் வரலடா அப்படின்ட்டேன். உடனே அவன் சொன்னான், ஆனால் போனி கபூர்னா எனக்கு தெரியலை. போனி கபூர்னா நம்மளுக்கு தானுன்னு தான் தெரியும், போனி கபூர் என்ன தெரியும். அதனால் போனி கபூர்னா அப்படி நான் என்னடா பண்ணடா அப்படின்னா, இல்லை நான் தப்பாக எடுத்து பாருன்னா எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டுனா. என் தம்பி somehow ரிலேட்டட் டு போனி கபூர் சார் ஃபேமிலி, ஐ டோன்ட் நோ, பட் ஐ எம் ரிலேட்டட் டு ஸ்ரீதேவி. One of the greatest artists ever walked on this earth. 3ஆம் பேரில் ஒரு ஷாட் இருக்கும், ஒரு தண்டவாளத்தை கமல் வச்சிருப்பாரு, கமலுடைய காது மேலே அந்த அம்மா வச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ஸ்ரீதேவியுடைய ஸ்பிரிட் தான் உங்களை வாழ்த்த போகுது. ஐ ரியலி மிஸ் என் லைஃப்பில் நான் மிஸ் பண்ண மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த அம்மா கூட ஒரே ஒரு சீனில் நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி ஹியர் ஆன் த ஸ்டேஜ். ஐ எம் சிட்டிங் க்ளோஸ் டு போனி கபூர் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் ஒவ்வொருத்தங்க பேசும்போது போனி கபூர் சாருக்கு ஒன்றுமே புரியல. ஆக்சுவலாக அவர் கைத்தட்டும் போது அவரும் கைத்தட்டுறாரு. அப்புறம் என்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா எல்லாம் டச்சப் பாயிலேருந்து எல்லாரும் பேசுவாங்களான்னு கேட்குறாரு. நார்த் இந்தியாவில் அப்படி கிடையாது நினைக்கிறேன். ஒரு ஷாருக் கானு, ஒரு சல்மான் கானு, ஒரு தீபிகா படுகோன், போனி கபூர் உட்காந்து மட்டும் தான் பேசுவாங்க. இங்கே அப்படி இல்லை சார், தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே பேச வாய்ப்பு கொடுப்போம் சார், எல்லாருமே வாழ்த்துவோம் சார், இதுதான் தமிழ்நாடு. ரொம்ப நாளுக்கு ஆச்சு மேடையில் வந்து பேசி. என்னை இந்த மேடையில் ஃபங்க்ஷன் கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் வந்து ரமணா சார் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவருக்காக எல்லாரும் எந்திரிச்சுட்டு கை தட்டணும்னு கேட்குறேன். எல்லாரும் அவருக்காக. ஒரு பெரிய ஸ்டார் போல தான் அவர் சினிமாவுக்கு வந்தார். வந்து மிகப்பெரிய ஸ்டார்களோட அவர் வந்து ஒர்க் பண்ணார், விஜயோடலாம் ஒர்க் பண்ணார். அப்புறம் ஏதோ ஒரு மனசு, ஏதோ உடம்பு அவர் சரியில்லை ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் நான் கமலா சார் வீட்டில் பார்த்துருக்கேன், நாசர் சார் வீட்டில் பார்த்துருக்கேன். அப்போல்லாம் பேச சரியாக வராது. இன்றைக்கி நான் அவரை பார்த்தேன். He managed to talk. So you should come to cinema.
யூ ஷுட் அகெயின் ஒர்க் வித் பிக் பீப்புள். நீங்கள் மிகப்பெரிய டேரக்டர்னு இனிமேல் தான் இந்த செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நீங்கள் விளையாட போகிறீங்க. ஆக்சுவலாக ஐ திங்க் ஐ வாண்ட் யூ. அவருக்கு பெரிய கிளாப் பண்ணுங்க. அவர் பெரிய படம் பண்ண போகிற, பெரிய ஹிட்டாக போகிற படம். இந்த மாதிரி மிராக்கெல்லாம் சினிமாவில் மட்டும்தான் நடக்கும், வேற எங்கேயுமே நடக்காது. ஒரு மனிதன், ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட், ஒன்ஸ் ஹி டேக்கன் அப் அ ஜர்னி, ஹி வில் நெவர் லூஸ் டில் ஹி சீஸ் த எண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப். அது மாதிரி ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் தான் வந்திருக்காரு. ஐம் ஸோ ஹாப்பி. அது வந்து இந்த டேரக்டர் வந்து கூப்பிட்டுருக்கான். ஆக்சுவலாக இவன் வந்து பெரிய பி மாதவன் மாதிரி ஒரு பெரிய டேரக்டர் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக மை ஃபேவரட் டேரக்டர்ஸ் பி மாதவன், அதுக்கப்புறம் ஒரு மாதவன். ஆக்சுவலாக என்னமோ தெரியல, மாதவன் பேர் வச்சாவே ஹிட் ஆயிடுறாங்க எல்லாருமே. ஐ திங்க் டஸ் காட் சம் ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன், மேஜிக். தென் அதுக்கப்புறம் மேம் பார்த்தேன், நம்ம கருத்தம்மா அவங்க நடித்த அவங்க இதேவுடைய சிஸ்டரை பார்த்தேன். ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல். அவங்களும் இன்வைட் பண்ணியிருந்தாங்களா, தேங்க்யூ மேம். வேறு என்ன பேசுறது, கான்ட்ரவர்ஸ்லாம் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, பயங்கர போரில் இருக்குங்க ஆக்சுவலாக. அப்புறம் ஓகே 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 அப்புறம் ஒரு டைலாக், சூப்பர் டைலாக் இருந்துச்சு. எந்த ஊர் ராணி அப்படின்னும் போது செவ்வாய் கிரகம். ஆக்சுவலாக அவன் பயங்கரமான டேரக்டர் தான் அவன், ராஸ்கல். கைத்தட்டுங்க. அப்புறம் அந்த 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 ட்ரைலரில் நிறைய அப்படியே பாப்பிங் அப் டைலாக் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆக்சுவலாக நிறைய டைலாக் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி ஒவ்வொரு டேரக்டர் வந்து அவன் பேசும்போது கடைசியில் ரொம்ப ஒரு செல்ஃப் அப்படியே சொன்னான். ஆக்சுவலாக நான் வந்து கலைப்படம் இல்லை, நான் வந்து கலாச்சார படம் தான் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னா. அது அப்படி தப்பு, அது பேசுனது. அது பரவாயில்ல, அது அப்படியே வரணும். வந்துட்டு கலைப்படமும் பண்ணணும், கலாய்க்கிற படம் பண்ணணும், அப்புறம் கலைப்படமும் பண்ணணும். ஆக்சுவலாக இல்லைன்னா சாகும்போது ரொம்ப போர் அடிக்கும். இல்லைன்னா மகன் பேரெல்லாம் கேட்பாங்க, என்ன மயிர் மாதிரி படம் எடுத்துருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ வரும்போது ரெண்டு விதமான ஆளுங்க தான் வராங்க. ஒன்று வந்து இந்த சினிமாவை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, சும்மா கேளிக்கை படங்கள், சும்மா மச்சான் மச்சான் என்ன படம் போடலாம் அப்படின்னு போகிறாங்க. என்ன மச்சான் என்ன படம் பண்ணாச்சான். இப்போ வெற்றிமாறன் பண்ணுறான் பார்த்தீங்களா, அடிச்சு தூள் கலப்புவாங்க. அவன் வந்து கலாய்க்கிற படம் இல்லை, அவன் கலைக்காவே படம் பண்ணுறான். ஆனால் அதுக்குள்ளே கலாய்க்கிற விஷயமும் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ யூ ஹாவ் டு பேலன்ஸ் போத் ஆஸ்பெக்ட். அப்படி ஒரு மேடையில் வந்து இப்படி சொல்லக்கூடாது, தம்பி மகனே அப்படி சொல்லக்கூடாது. பட் பரவாயில்ல, நீ ரொம்ப சென்சிபிளான ஆள். சினிமாவில் நிறைய பேர் சென்சிபிள் இல்லாமல் சினிமா படம் எடுக்கிறாங்க, ஒன்றுமே தெரியாமல் சென்சிபிள் இல்லாமல் சினிமா படம் எடுக்கிறாங்க. நீ ரொம்ப நீ பார்த்துக்கிட்டே இருக்க. இந்த வேகி ஒரு பாக்கெட்டில் லெஃப்ட்டில் விட்டுக்கிட்டான், அப்படியே பேசிக்கிட்டே இருக்கான் ஜாலியாக ஆக்சுவலாக அப்படின்னு இந்த பாடி லாங்குவேஜை கண்டுபிடிச்சே சொல்லிடுவேன், டேரக்டர்னு சொல்லிடுவேன். அங்கே அந்த அம்மா அப்படி வந்தாங்களா, உடனே அந்த அம்மா தான் டேரக்டர். நான் அப்படி தான் சொன்னேன். நான் ஃபர்ஸ்ட் படத்தில் அப்படி தான் பாவனை தேர்ந்தெடுத்தேன். ஒரு சின்ன நடந்து போயிட்டே இருந்த டைம் முடிச்சுட்டு ரோட்டில் ஒரு சின்ன படம் கிடந்துச்சு, ஒரு பேப்பர். அதை எடுத்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டு, ஒரு ப்ரொஃபைல் இப்படி பாவனா. நான் சொன்னேன் இதுதான் ஹீரோயின் சொன்னேன். ஸோ இப்படி தான் ரொம்ப இன்ட்யூட்டிவாக தான் ஒரு டேரக்டர் வந்து டெசிஷன் எடுக்க முடியும். அந்த இன்ட்யூஷன் உனக்கு வந்து உன் வீட்டில் இருந்தும் உன் ஜீனில் இருந்தும் இந்த உலகத்துலேருந்தும் கிடச்சிருக்கு. அது யூ ஷுட் யூஸ் இட் ஃபார் த வேர்ல்டு. யூ ஷுட் வால் த அப்லிஃப்ட் த வேர்ல்டு. ஆக்சுவலி அது ரொம்ப இம்பார்ட்டன் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்கே இருந்தது ரொம்ப சந்தோஷம். அவர் கேட்டார் வந்து இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டார். பத்திரிகைக்காரன், இவர் மூத்த பத்திரிகைகள்னு கேட்டார். எல்லாருமே மூத்த பத்திரிகைகள்னு சொன்னேன் சார். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த ஃபங்க்ஷனை விட எனக்கு வந்து போனி கபூர் சார் பக்கத்தில் உட்காந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, நிறைய சொன்னார். திடீர்னு ஒரு கோக் கேட்டார், அவருக்கு முடியல, உட்கார முடியல. ஆக்சுவலாக நம்ம பசங்க பேசிகிட்டே இருக்காங்க, நம்ம ஒரு ஆளுங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அவர் என்னப்பா அப்படி பேசுகிறாங்க அப்படின்னாரு. சார் இப்படி தான் சார் நாங்கள் பேசுவோம், அவர் வழியே இல்லை சார் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். ஐ திங்க் டீப் டவுன் இன் மை ஹார்ட் ஐ ஃபீல் திஸ் இஸ் கோயிங் டு பி ஹிட் ஃபிலிம். ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ. நான் எனக்கு வந்து ஒரு ட்ரைலர் பார்க்கும்போது வந்து ஒரு டிப்பிக்கல் கமர்ஷியல் ஒரு கேங்ஸ்டா ஃபிலிம் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் சம்திங் டீப்பர் எனக்கு இட் சேஸ் தட் திஸ் மூவி இஸ் கோயிங் டு பி a hit actually. ஸோ அதனால் இந்த குரூப் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம பெரிய ஆக்டர் விஜயகுமார் சாரை பார்த்தேன். ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷம். ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தான் பார்த்துக்கிறேன். நம்மளுக்குலாம் வயசாகிறது அவர் அப்படியே இருக்கார், என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக என்ன காய கல்பம் சாப்பிட்றாருன்னே தெரில, என்ன இளவை சாப்பிட்றாருன்னு தெரில. நம்மளாம் வயசாகிட்டே போகுது, தாடியெல்லாம் நரைக்குது. அவர் இந்த இடத்துல மின்னிக்கிட்டே இருக்கு, அப்படி மின்னுது அப்படியே. அதுக்கப்புறம் அவங்க பக்கத்தில் அவங்க பையன் உட்காந்துருக்கான், அவன் இன்னும் வயசு கம்மியாகிட்டே போகிறான். எல்லாருக்கும் வயசாகும், அவன் 18 வயசாகிடுச்சு இப்போ. அதனால் அதுக்கப்புறம் பாலா படம் பண்ணுறான், ரொம்ப சந்தோஷம். என் பாலா மீண்டும் வர வேண்டும். இந்த இந்தியாவின் மிகச்சிறந்த டைரக்டர் என் பாலா, என் அண்ணன் பாலா. ஆக்சுவலி
இப்போ நான் கேட்டேன், என்ன பண்ணுறாருப்பா, என்ன தண்ணி அடிக்கிறாருன்னு கேட்டேன். இல்லை சார், தண்ணியெலாம் அடிக்கலாம். ஐயோ சூப்பர் பாப்பான்னு. பாலா இன்னும் 40 வருஷம் மிகப்பெரிய படங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஐ எம் வெரி ப்ரவுட். நம்ம பையன் வந்து பாலாட்ட ஒர்க் பண்ணுறது வந்து அவ்வளோ ரொம்ப ஒரு மகா கலைஞன் என் பாலா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உட்காந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. 10 மணி ஆயிடுச்சு. எல்லாம் வீட்டுக்கு போங்க, தண்ணி அடிங்க, தம் அடிங்க, தூங்குங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். படம் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக ட்ரெய்லரை வெளியிட